ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்குன்னா 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 கத்திரிக்காய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, கலருக்காக 2 காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா வறுத்துட்டு நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு துண்டு சின்ன துண்டு புளி, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு, தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அப்படி வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும் எண்ணெயிலேயே. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறணும், சூடோட அரைச்சிடாதீங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு அரையணும். இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியை அதில் கொட்டி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. திக்காக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன். இந்த தோசை மாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரகரிசி இருக்குது இல்லையா, அதை ஊற வச்சு நான் தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதிலேருந்து தான் நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு, நல்லா வந்ததா அப்படின்னு. இந்த தோசை வித் சட்னியோட பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்து என் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட, ஹெல்த்தியான ரெசிபியோட பார்க்கலாம். டெல் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.